எங்கள் ஸ்பீக் டிவி யூடியூப் சேனலில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காணும் பக்த கோடிகளுக்கு கோடானு கோடி நன்றிகள். உங்கள் ஊரில் உள்ள ஆலயங்களின் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்ய அணுகவும் 6381452762.
विष्णवे नमः दक्षिणे रुद्राय नमः ईश्वराय नमः इंद्रादिभ्यो नमः वज्रादिभ्यो नमः सरस्वती नमः स्वदेव सविता प्रसुवान् பொருளையே சுவாமி கிட்ட கொண்டு போறோம். போகும்பொழுது அது சாதமா போறது, ரிட்டன் நமக்கே பிரசாதமா வந்துடுது. அப்ப சுவாமி அந்த பொருளை சாப்பிட்றாரா அப்படின்னா இல்ல, சுவாமி என்ன பண்றாருன்னா நிரீட்சணம் பண்றார். சுவாமி அதை பார்க்கிறார். அதற்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அது நம்ம எல்லாருக்கும் பிரசாதமா கிடைச்சிடுறது. அதுவே அக்னி முகாந்தமா பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா எந்த பொருளை சுவாமிகிட்ட கொடுத்தாலும் அந்த பொருள் பிரத்யட்சமா சுவாமிகிட்டே போயிடும். எப்படி நம்ம இங்க இருக்கோம், இங்க இருந்து எந்த நாட்டுக்கு வேணாலும் தபால் போடலாம். விலாசம் கரெக்டா இருந்தா அது யார்கிட்ட போகணுமோ அவங்கள்ட்ட போயிடும். அதே மாதிரி தான் இந்த ஆகமம், மந்திரம், சைவ சித்தாந்தம்லாம் என்ன அப்படின்னா சுவாமியை நம்ம தொடர்பு கொள்றதுக்கான ஒரு தபால் நிலையம் மாதிரி இந்த ஆகமம், சைவ சித்தாந்தம் எல்லாமே. சுவாமியை சென்றடையணும்னா அதுக்கு ஒரு நெறி இருக்கு. அந்த நெறியாதான் சைவ சித்தாந்தமும் சிவாகமங்களும் இருக்கு. அப்படி அது பிரகாரமா இங்க இந்த அக்னி முகாந்தமா சுவாமி ஆவாகனம் செய்து அந்த சுவாமியினுடைய மூல மந்திரத்தினால ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தருணத்துல இந்த விவாகோத்சவத்திலே ரொம்ப பிரதானமா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா பிரவரம் என்ன, கோத்திரம், இவாளுடைய தாத்தா யாரு, அம்மா வழி தாத்தா யாரு, அப்பா யாரு, யாருக்கு கல்யாணம் பண்றோம் அப்படிங்கிறத பிரவரம் வாசித்தல் அப்படிங்கிற கிரியையை இப்ப பண்ண போறோம். முதல்ல சுவாமியினுடைய பிரவரம், அதனை தொடர்ந்து அம்பாளினுடைய பிரவரம்னு சுவாமி அம்பாளுக்கு பிரவரம் வாசித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரியையை இப்போ பண்ண போகிறோம். அதனை தொடர்ந்து மாங்கல்ய பூஜை, அம்பாளுக்கு மாங்கல்ய தரணமாறுது இல்லையா, அந்த மாங்கல்ய தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த மாங்கல்யத்தில் ஸ்ரீ சூக்தத்தை ஜபம் பண்ணி அந்த மாங்கல்ய தாரண பூஜை, மாங்கல்ய பூஜை நடக்கும். அதனை தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு மாங்கல்ய தாரண வைபவமானது நடைபெறும். இப்பொழுது பிரவரம் வாசித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரியானது நிகழ உள்ளது. நம பார்வதி பதகே. பரசிவ பரமேஸ்வர பஞ்சா திரிபுராய பரமாத்ம பஞ்சா ரிஷய பிரவரான்விதः பரசிவ கோத்ரோத்பவஸ்ய சாந்த சர்மணः நப்த்ரே சதாசிவ சர்மணः பௌத்ராய ஈஸ்வர சர்மணः புத்ராய லோகாதிபாய ஸ்ரீ சுந்தரேஸ்வர சர்மணே வராய பராசக்தி த்ரயா ரிஷயः பிரவரான்விதः பரஞ்சோதி சர்மணः நப்த்ரீம் சதுர்முக சர்மணः பௌத்ரீம் ஹிமவந்த சர்மணः புத்ரீம் ஸ்ரீ மீனாட்சி நாம்னீம் இமாம் கன்யாம் பஞ்சா ரிஷயः பிரவரான்விதः சாந்த சர்மணः நப்த்ரே சதாசிவ சர்மணः பௌத்ராய ஈஸ்வர சர்மணः புத்ராய லோகாதிபாய பக்தாபீஷ்ட வரப்பிரதாய ஸ்ரீ சுந்தரேஸ்வர சர்மணே வராய பராசக்தி த்ரயா ரிஷயः பரஞ்சோதி சர்மணः நப்த்ரீம் சதுர்முக சர்மணः பௌத்ரீம் ஹிமவந்த சர்மணः புத்ரீம் பக்தாபீஷ்ட பிரதாயினீம் ஸ்ரீ மீனாட்சி நாம்னீம் இமாம் கன்யாம் பஞ்சா ரிஷயः பிரவரான்விதः சாந்த சர்மணः நப்த்ரே சதாசிவ சர்மணः பௌத்ராய ஈஸ்வர சர்மணः புத்ராய பரசிவ கோத்ரோத்பவாய சர்வலோக சரண்யாய சரணாகத வத்சலாய சகல லோகாதிபாய ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர சர்மணே வராய த்ரயா ரிஷயः பரஞ்சோதி சர்மணः நப்த்ரீம் சதுர்முக சர்மணः பௌத்ரீம் ஹிமவந்த சர்மணः புத்ரீம் பரசக்தி கோத்ரோத்பவாம் சகல சாம்ராஜ்யதாயினீம் சகல சௌபாகியதாயினீம் சகல லோகஜனனீம் गिरिजां श्रीमत् मीनाक्षी देवी नाम्नीं इमां कन्यां सकलवाद्यं मीनाक्षी सुंदरेश्वर पादारविन्दार्पितं भवतु।
विभ्राजमान शरीरस्य मध्यात् रोचमानो घर्मरुचिर्य आगात् समृत्युपाषाणपणुक्य घोरामिहायुषेनो घृतमत्तु देवः ब्रह्मज्योतिर्ब्रह्मपत्नीषु गर्भं यमाददात् पुरुरूपं जयन्तं स्वर्णरम्भग्रहमर्कमर्च्यं तमायुषे वर्धयामो घृतेन श्रियल्लक्ष्मी मौबलामम्बिकां गां षष्ठीं जयात्युदाहुः तां विद्यां ब्रह्म மீனாட்சி திருக்கல்யாணம் இன்றைய தினம் நம்முடைய அடியார்கள் முன்னிலையில் மிக சிறப்பான முறையில் நம்ம அனைவரும் ஒத்துழைப்போடு சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அம்பாளுக்கு மாங்கல்ய தாரணம் நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து நம்முடைய ஆன்மீக அறக்கட்டளையானது அன்னம்பாளைக்கும் ஏற்பாடு செய்துள்ளோம். அடியார்கள் அனைவரும் சிறப்பான முறையில் கலந்து கொண்டமைக்கு நம்முடைய அறக்கட்டளையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இதைத் தொடர்ந்து தாம்பூலமும் ஏற்பாடு செய்துள்ளோம். அன்னம்பாளைப்பு முடித்து தயவுகூர்ந்து எல்லாருமே சிறப்பாக எந்த குறை இல்லாமல் வீட்டுக்கு செல்லணும். இந்த நினைவு நமக்கு கண்ணை மூடினா இந்த நினைவு வரணும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இன்றைக்கி சாமி அம்பாள் நமக்கு நிகழ்த்து காட்டிருக்காங்க. அதற்கு கொடான கோடி நன்றி தெரிவிக்கணும். இந்த சிவாச்சாரியார்கள் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராத நமக்கு தொடர்ந்து செஞ்சு வர்றாங்க. கொடைக்கும் ஐயா சண்முகம் ஐயா யாகம் பண்ணிட்டு வராங்க. அதை தொடர்ந்து நம்ம கல்யாணம் எப்போ எங்கே பண்ணாலும் ஐயாலாம் வந்து முன்னிருந்து சிறப்பாக நடத்தி கொடுக்குறாங்க. இந்த கோவிலில் இந்த கல்யாணம் நடத்தணும்னு சாமி வந்து எனக்கு உத்தரவு கொடுத்து நம்ம சாமிக்கிட்ட வந்து கேட்டோம். விஸ்வநாத குருக்கள் ஐயா கிட்ட வந்து கேட்டவுடனே ஐயா சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்கக்கிட்ட கேட்டவுடனே உடனே எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் உத்தரவு கொடுத்தாங்க. எந்த ஒரு இடைஞ்சல் இருந்தாலும் சாமி அம்பாள் பிரம்மாண்டமாக வந்து உட்காந்துருக்காங்க நம்ம கண் முன்னே. இதெல்லாம் எல்லாத்தையும் மறந்து இன்றைக்கி இந்த திருக்கல்யாணத்தில் நாம் கலந்துக்கிறது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய புண்ணியம். இதற்கு நமக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்த அடியார்களுக்கும் என்னோட இருக்கிற தலைவர் ஆலோசகர் எல்லாருமே வந்து அரும்பாடுபட்டு இந்த திருமண வைபவத்தை நடத்தி வரோம். இப்போது நம்முடைய தக்கார் முன்னிலையில் இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு இறைவன் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதை இன்றைக்கி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் என்ன குறை இருந்தாலும் அதெல்லாம் மனசில் விட்டுட்டு சாமி அம்பாள் நம்ம முன்னாடி இருக்காங்க. அதை மட்டுமே நம்ம பாக்கியமாக நினச்சி இன்றைய தினம் இந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளிக்க அன்போடு வரவேற்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நமச்சிவாயம். நான் அப்படியே நகுமோ ஆபேரி அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படியே
பொன் திருவும் புனற்பானை பின்னை என் பிழை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 10 நிமிஷம் தீபார்த்தனை முடிஞ்சிடும். கொஞ்சம் அமைதியா அமருமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம். சுந்தரேஸ்வரனுடைய கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். அங்க சுவாமிக்கு நம்மளால எதுவுமே கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் தான் நமக்கு கொடுக்கணும். இருந்தாலும் சுவாமியினுடைய பாத சமர்ப்பணமா நம்மளால என்ன முடியுமோ அவளால முடிஞ்ச சிறு தொகையை சுவாமி கொடுத்து நீங்கள் எந்த குறையில்லாமல் நடத்துங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற உத்வேகத்தை கொடுத்து இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் நம்முடைய ஆன்மீக ட்ரஸ்ட் தமிழ்நாடு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் திரு கைலாய வாத்தியம் மிக சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம கேட்ட உடனே எல்இடி ஸ்க்ரீன் முதல் கொண்டு வீடியோ நடத்தி கொடுத்த திரு அருண் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் ஒலி அமைப்பு நடத்தி கொடுத்த திரு மதன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் கல்யாணம்னாலே நாம் என்ன கேட்போம்? விருந்து நல்லா இருக்கா இல்லையான்னு தான் முதல்ல பார்ப்போம். அந்த விருந்தை மிக பிரம்மாண்டமான முறையில் அமைத்து கொடுத்த மதர் கேட்ரிங் திரு லைன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சகாவாக்கியம் சூத்திரம்னு சொல்லக்கூடிய திருமாங்கல்ய சரடும் பிரசாதமா கொடுக்க இருக்காங்க. அதை எந்த இடத்துல கொடுக்க போறாங்கிறத நம்மளுடைய விழா குழு சார்பில் இருக்கிறவங்க அதை தெரிவிப்பாங்க. எல்லாரும் சிறு நேரம் எல்லாரும் அமைதியா இருந்துக்க வேண்டியது. முடிஞ்ச அளவு சிவாஜி நம்ம